ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் இந்த டாட்லாம் பிடிக்க முடியாது. அப்படியே பிடிச்சாலும் ப்ளவுஸ் வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் அட்டாச் பண்ணிட்ட பிறகு மெயினாக வந்து இந்த பேக் டாட் போட்டுருங்க. பட்டு சாரியுடைய ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்டர் வரும். ஸோ இந்த மாதிரி பெரிய பார்டர்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த பார்டரை யூஸ் பண்ணி வந்து டிசைனர் ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பார்டர் யூஸ் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ கழுத்து கட் பண்ணுறதுக்கு நான் லைனிங் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங்கில் தான் நம்ம கழுத்து வந்து கட் பண்ணிக்கணும். அளவில் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். கழுத்தோடைய இறக்கம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. கழுத்தோடைய அகலம் பார்த்திங்கன்னு சொன்னால் 5 இன்ச் வச்சு நம்ம கழுத்துடைய அந்த பாக்ஸ் வந்து போட்டுட்டோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து நெக் டிசைன் வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணாலும் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வி ஷேப் வேணாலும் நீங்கள் வி ஷேப் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஒரு நெக்லஸ் கழுத்து மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கழுத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒரிஜினலில் உள்ள வெளியே பார்த்துங்க. உள்ள வெளியே பார்த்துட்டு ப்ளவுஸுடைய மேல் பக்கம், அதை ஒரிஜினல் துணியுடைய மேல் பக்கம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டு என்ன செய்யணும்னாக்கா மீதியோட தையல் அந்த கழுத்தை ஒட்டி தச்சு திருப்பிக்கு போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம 1/4 இன்ச் கணக்கில் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தச்சு அப்படியே உள் பக்கமாக நம்ம லைனிங்கை வந்து திருப்பிட போகிறோம். இப்போ இந்த மாதிரி கழுத்து தச்சுட்டு ஷுவராக வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும். இப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி கட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா நெக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணீங்களோ அந்த ஷேப்பே உங்களுக்கு கிடைக்காது. அது ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, வி ஷேப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பி இது வந்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் வந்து ஒன்று போட்டுக்குவோம். இப்போ கழுத்தில் பார்த்திங்கன்னா படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்து நம்ம அந்த 2 டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும் பொழுது ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் இந்த டாட்லாம் பிடிக்க முடியாது. அப்படியே பிடிச்சாலும் ப்ளவுஸ் வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் அட்டாச் பண்ணிட்ட பிறகு மெயினாக வந்து இந்த பேக் டாட் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம ஒரு பேட்ச் ஒன்று வந்து ரெடி பண்ண போகிறோம், ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் தான் வந்துட்டு நான் பேட்ச் வந்து வைக்க போகிறோம். ஸோ பார்டருடைய சைஸ்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா பெரிய அகலமான சைஸ் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு கிட்ட இருக்குது பார்டருடைய அகலம். ஸோ அதனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த பார்டர், அதாவது 2 சைடு இருக்கக்கூடிய அந்த பார்டரில் 1 சைடு வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துட்டோம். ஸோ 1 சைடு வந்து பேக்குக்கு எடுத்துருக்குறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த பார்டர் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டர் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல் கிராஸ் பீஸில் நம்ம இந்த பார்டரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பார்டர்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பீடிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் குட்டி தையலாக போட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி தெரியாது, ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நல்லா பொடி தையலாக வச்சு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ எல்லா பீஸும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீசஸ்லாம் கட் பண்ணிவிடுவோம். அதாவது ஜாயிண்ட் போட்ட அந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணிடணும்.
இப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் பீடிங் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இது வந்து மடித்து சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தையல் போட்டுருவோம். இந்த பெரிய தையல் எதுக்கு போடுறோன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங் எல்லாம் தச்சு முடித்த பிறகு அந்த தையலை வந்து நம்ம பிரிக்கணும். ஸோ அதனால் பெரிய தையலாக போட்டு பீடிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெரிய பேட்ச் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சிக்கிறோம். சஃபாரி கேன்வாஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சஃபாரி கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்து டபுளாக மடித்து போட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். இப்போ நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் வந்து இதில் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து நெக்கில் என்ன ஷேப் இருந்துச்சோ அதே ஷேப்பில் தான் இங்கேயும் நம்ம பேட்ச் வந்து ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு வி ஷேப் நெக் வைக்கிறீங்கன்னா அந்த வி ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நெக்குக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸை வந்துட்டு பார்டரில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய பார்டர் எடுத்துக்குவோம். இந்த பார்டரில் கரெக்டாக அந்த டிசைன்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டணும். இப்போ நான் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம கேன்வாஸ் வந்து நல்லா அயர்ன் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ நம்ம ஷுவராக வந்து அதில் கட் பண்ணிவிடுவோம். அதாவது கேன்வாஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பேட்சில் இப்போ சென்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சென்டர் கனெக்ட் பண்ணி ப்ளவுஸோடைய சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிவிடுங்க நவராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த பேட்சில் வந்து ஓரத்தில் தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பில் கீழே வந்து கவர் பண்ணி தச்சிடலாம். இந்த இடுப்பிட்ட பார்த்தீங்கன்னா டிசைனர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் ஹெம்மிங் மாதிரி மெத்தட் வச்சுருங்க. ஸ்டிச்சிங் போடக்கூடாது, அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைனர் ஒர்க்கே வந்துட்டு அன்ஃபினிஷிங்காக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பால்சன் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சிருங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கணக்கில் இந்த மாதிரி தைச்சிட்டு அப்புறம் ஃபோல்டு பண்ணி நீங்கள் தையல் போடக்கூடாது. தையல் போடாமல் ஹெம்மிங் பண்ணணும். ஸோ ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து ஒரு பெரிய தையலாக போட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய தையல் போட்டுட்டு அப்புறம் ஹெம்மிங் பண்ணுங்கள். ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையலை வந்து பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீடிங் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கிராஸ் பீஸ் பீடிங் வந்துட்டு அந்த கேன்வாஸுடைய பிசரெல்லாம் கவர் ஆன மாதிரியும் அந்த கேன்வாஸை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையல்லாம் கவர் ஆன மாதிரி இந்த மாதிரி பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இந்த பீடிங்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா பொடி தையலாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ரெண்டாவது மேட்சிங் நூல் போட்டுங்க. கோல்டன் கலரில் என்ன மேட்சிங் நூல் இருக்கோ ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நூல் வந்து மிஷினில் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் அன்மேட்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கே போயிடும், ப்ளவுஸோடைய ஃபினிஷிங். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். கரெக்டான மேட்சிங் போட்டு தைங்க. இப்போ நம்ம அந்த பேட்சில் மட்டும் சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த 1/4 இன்ச் கேப் எதுக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். அதை லேஸ் ஸ்டோன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கரெக்டாக வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்த்து நம்ம கண்டினியூவாக தைக்கணும். ஸோ அதனால் நம்ம லேஸை வந்துட்டு கொஞ்சம் தைக்காமலே விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ அப்படியே ஃபினிஷிங் பண்ணிகிட்டே வந்துடலாம்.
இப்போ நெக்கில் வந்து பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு லேயர் நம்ம பீடிங் வைக்கணும். ஸோ பீடிங் வைக்கிறதுக்கு பார்டர் பத்தலை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா ரெடிமேட் லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் கோல்டன் கலர்லேயே வந்துட்டு ரெடிமேட் லேஸ் எடுத்துக்கிட்டோம். ரெடிமேட் லேஸை வந்துட்டு அதே மாதிரி ரெண்டாவது லேயர் வைக்கும்போது 1/4 இன்ச் கேப் விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பேட்சுக்கும் நம்ம சேர்த்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இப்போ இந்த லேஸ் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட் நெக்லேயும் வரணும். ஸோ அதனால் நம்ம இதுலேயும் நம்ம கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம தைக்கணும். அதனால் அப்படியே கேப் விட்டுருவோம். கேப் விட்டுட்டு இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டரில் தையல் போட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேப்லலாம் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். அதான் 1/4 இன்ச் கேப்லாம் விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டோனை வந்துட்டு சிங்கிள் பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ்ன்னு சொன்னாக்கா 2 லைன் ஸ்டோன் லைன் வரும், அதுதான் வந்து ஒரு பீஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் ஃபுல்லாக நம்ம அந்த 1/4 இன்ச் கேப்லலாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ப்ளவுஸில் ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து எப்படி தைக்கணும், அது எப்படி வந்து நம்ம அயன் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு அந்த ஸ்டோன் எப்படி தைக்கணுன்றது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் ஸ்டோன்லாம் ஃபுல்லாக வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.